பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் என்னென்னா, கர்ப்பத்தின் கனிக்கான சில ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்க ஆவியானவரின் கூட ஏவினபடியினால நாங்கள் ஏற்கனவே ஒரு 3 மாதமாக இந்த சேனல் நடத்திட்டு இருக்கிறோம், RNLMன்னு. அதை நான் குறிப்பாக ஆரம்பித்ததே இந்த கர்ப்பத்தின் கனிக்காக தான். நானும் எவ்வளோ காரியங்கள் அதில் போட்டிருந்தேன், சரியான ரெஸ்பான்ஸ் வரல. இருந்தாலும் நான் அனுதினமும் ஒவ்வொரு பெண்களுக்காக, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பெண்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். ஒரு சில பெண்கள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறாங்க. அவங்களோட நான் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோங்க. நீங்களும் கலந்து கொள்ள விரும்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்கும். நீங்கள் தாராளமாக டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே 2 நாளுமே நீங்கள் இந்த ப்ரேயரில் கலந்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்துக்கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த ஆலோசனைக்கு நேராக கடந்து போவோங்க. பாருங்கள், வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருந்ததில் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான பர்சன் யாருன்னா அன்னாள். இந்த அன்னாளுக்குள்ள நிறைய வியாகுலம் வேதனை இருந்துச்சு. இப்போது சாதாரணமாக ஒரு பெண் வந்து தன்னுடைய கஷ்டத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணுவா? ஹஸ்பண்ட் கிட்ட தான். ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த அன்னாள் ஷேர் பண்ணுறா, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி. அவள் அப்படி ஷேர் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதம்மா, உனக்காக நான் இருக்கேன். 10 குழந்தைகளுக்கு சமானமாக நான் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி அண்ணால ஆறுதல் படுத்துறாரு. பாருங்க, அப்படிதாங்க இப்போ கணவன் மனைவிக்குள்ள இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க தேவை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான் நிறைய பேரோட வாழ்க்கை ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுவும் கர்ப்பத்தின் கனி இல்லாத பெண்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு வருது, ஒரு வேதனை வருதுன்னா அதுக்கு காரணம் ஹஸ்பண்டுடைய சப்போர்ட் இல்லாததுனால தான். ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வாங்க. ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வாங்க, ஒரு நல்ல அன்புக்குள்ளே வாங்க. நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்கிறதும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டுற அன்பும் தாங்க இந்த கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது உங்களை ஊக்குவிக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மனம் எங்கே இருக்கோ அங்கே தான் விடுதலை உண்டுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஸோ அந்த ஒரு மனத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்தது இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட நேரத்தில் போய் அவள் ஆலயத்தில் ஜெபிக்கிறா. ஜெபிச்சதுக்கப்புறமா அவள் தன்னுடைய வேதனையெல்லாம் சொல்கிறா. கர்த்தரே, ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை நான் உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறா. ஸோ பொருத்தனை பண்ணி ஆண்டவரிடத்தில் அந்த காரியத்தெல்லாம் அவள் விட்டுட்டு வரும்போது, ஸோ அதுக்கப்புறமா அவள் வந்து துக்க முகமாகவே இல்லைங்க. அதுக்கப்புறமா அவள் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு மனம் வேணும். அப்புறம் நல்ல ஒரு மனமுள்ள ஒரு ஜெபம் கணவன் மனைவிக்குள்ளே வேணுங்க. நல்ல கை கோர்த்து காலையில் எழுந்து முதல்ல உங்களுடைய ஒரு மனதை கர்த்தர் பார்த்து நிச்சயமாக நீங்கள் வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடையை உடைக்க நம் தேவனால் கொடுங்க. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று நம்ம பார்ப்போம். இப்போ கணவன் மனைவி ஜெபிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு மனுஷன் வந்து ஒரே ஒரு மனுஷன் தான். நிறைய பேரோட ஒரு மனசெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஈசாக்குன்ற மனுஷன் தான் மனைவி ரெபேக்காளுக்காக வேண்டுதல் செய்கிறாருங்க. அவள் போய் அங்கே சொல்லலை, மலடியாக இருந்த 25வது அதிகாரம், ஆதியாகமத்தில் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஸோ ஒரு மனம் சொன்னேன் இல்லைங்களா? அந்த பிகினிங்கில் வர காரியம், கணவன் வந்து மனைவிக்காக வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் பாருங்க அந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி ரெபேக்காளை கர்ப்பம் தரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்போது இங்கே நமக்கு தேவை என்னங்க? ஒரு மனம், ஜெபம். கர்த்தருக்குள்ளே நம்ம நல்ல ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கணவன் மனைவி நல்ல ஒரு அன்புக்குள்ளே வாங்க. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஒரு குழந்தை வருவதற்கு முன்னாடி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நீங்கள் வாங்க. கண்டிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய விஷயத்தை எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. ஏற்ற வேலை ஒன்று வரும். ஆமாங்க, ஏற்ற வேலை வர வரைக்கும் அவருடைய கைக்குள்ளே நீங்கள் அடங்கி காத்துருங்க. நிச்சயமாக பொறுமையாக இருங்க. ரொம்ப ரொம்ப பொறுமை உங்களுடைய வாழ்க்கையில் அவசியமாக வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்து ஒரு மனதோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயம் இந்த கர்ப்பத்தின் கனியை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.